ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. குரூப் 2 அண்ட் 2ஏல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் நீங்கள் முடிச்சவங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் எங்கள் சார்பாக கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2ஏ சர்வீசஸ் விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய குரூப் 2ஏ சர்வீசஸ்க்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான பார்க்குறோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் பார்க்குறோம். நம்ம டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சார் தரப்போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு டெஸ்ட் 1க்கான நம்ம வந்து என்ன பார்க்க இருக்கிறோம், ஓரியன்டேஷன் பார்க்க இருக்கிறோம். அப்படின்னா என்ன சார் ஓரியன்டேஷன் அப்படின்னா டெஸ்ட் 1 இந்த செஷன் ஃபுல்லாக எப்படி இருக்க போது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் எப்படி போக போகுது அப்படின்னு இருக்க போது உங்களுக்கு. அண்ட் டெஸ்ட் பேட்ச் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும் புரியுதுங்களா? என்னது வேர் டு ஸ்டடி, எங்கே போய் படிக்க போகிறீங்க, அண்ட் வாட் டு ஸ்டடி புரியுதுங்களா? என்ன படிக்க போகிறீங்க அண்ட் ஹவு டு ஸ்டடி, என்னது எப்படி படிக்க போகிறீங்க, உங்கள் ப்ரிப்பரேஷனை ஃபார் பெஸ்ட்டானது நீங்கள் வந்து எப்படி மாற்ற போகிறீங்கன்னு நம்ம என்னது பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சார் பார்க்க இன்றைக்கி இருக்கிறோம் அப்படிங்கல ஜென்ரலாக ஃபஸ்ட் நம்ம ஓவர்லுக் பார்த்துடலாம். அண்ட் நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னா நமக்கான மெயின்ஸ் டேட் நம்ம சொல்லிட்டாங்க. அவங்க எப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னா February 2 பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் பிறகு நமக்கு என்னது 8 சொல்லிட்டாங்க நமக்கு. புரியுதுங்களா? February 2 என்ன பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் கேள்வி கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னாவே மெயின்ஸ் எக்ஸாம் கண்டிப்பானது 3 hours தான். அது இது நமக்கு என்னது 3 hours தான் ஆனது நமக்கு எக்ஸாம் வைக்க போகிறாங்க. இது ஜஸ்ட் பாருங்கிறது எலிஜிபிலிட்டி மட்டும் தான். இது வந்து நீங்கள் என்னது கைப்பட என்னது எழுதுகிற மாதிரி இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் 1 இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு கிடையாது. இது வந்து என்னது டிஸ்கிரிப்டிவ் 1 அண்ட் குரூப் 2ஓ 2ஏஓ நீங்கள் எது ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பாக டேட் உங்களுக்கு தான் உங்களுக்கு February 2 தான் டேட் உங்களுக்கு. புரியுதுங்களா? இன்கேஸ் பார்த்தீங்க சார் அப்படின்னா நான் குரூப் 2 எழுதுனேன் சார் அப்படின்னா பேப்பர் 2 இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்டிங்கை தீர்மானிக்கக்கூடிய பேப்பர் யார், பேப்பர் 2 தான். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 200 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. 300 மார்க்குக்கு எப்படி பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கல ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ் என்ன பண்ணுறாங்க, இதை கிவன் 100 கொஸ்டின் தர்றாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் டாபிக் இது என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு 40 தர்றாங்க ரீசனிங்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ அதில் நமக்கு என்ன தர்றாங்க, ஒரு 60 தர்றாங்க கொஸ்டின். அப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 கொஸ்டின் அவங்க என்னது நமக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ இது எல்லாமே எப்படி நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கோயிங் ஃபார் என்னது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீங்கள் என்னது எழுத போகிறீங்க. ஸோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நினைக்கிறேன் நம்ம. ஓகேங்களா? டெஸ்ட் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா February 8 உங்களுக்கு வைக்க போகிறாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு என்னது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. உங்களுக்கு முக்கியமான டெஸ்ட் யார் அப்படின்னா பேப்பர் 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஜஸ்ட் ஃபார் யுவர் எலிஜிபிலிட்டி மட்டும் தான். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிரித்து நல்லா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ் வந்து 100 மார்க் வெயிட்டேஜ் அண்ட் லாங்குவேஜ் என்னது 60 மார்க் வெயிட்டேஜ். அப்போ இதில் கம்மியான வெயிட்டேஜ் யார் அப்படின்னா ரீசனிங் தான். ஸோ கம்மியான வெயிட்டேஜ்னா நம்ம கம்மியாக படித்த போதுமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்ஓ லாங்குவேஜோ தவிர ரீசனிங்ன்றது என்ன விஷயம் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஜிஎஸ்ல சம் ஃபேக்ட்ஸ் இருக்கும், நீங்கள் என்ன வந்து படிச்சு தான் ஆகணும். அண்ட் லாங்குவேஜில் சம் ஃபேக்ட்ஸ் இருக்கும், நீங்கள் என்ன படிச்சு தான் ஆகணும். ஆனால் இந்த ரீசனிங் என்ன செய்யணும், புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஒன் ஸ்டெப் தாண்டி பண்ணது அதை வந்து புரிஞ்சுக்கணும், அந்த லாஜிக்கே பண்ணது புரிஞ்சுக்கிறணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா எல்லாத்துக்கும் கஷ்டம், லாங்குவேஜ் கஷ்டம் எல்லாத்துக்குமே கஷ்டம். ஆனால் ரீசனிங் அப்படி கிடையாது. ரீசனிங் வந்து நல்லா படித்தவங்க புரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்க, ஈஸியாக அட்டன் பண்ணிடுவாங்க. அண்ட் மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அக்யூரசி பேப்பர்மாங்க. அப்படின்னா என்ன சார் அக்யூரசி பேப்பர்னா நீங்கள் இங்கேருந்து நினைக்கலாம் அக்யூரசி காமிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட எய்ம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது 40க்கு என்னது 40 வந்து நம்மளோட எய்மாக இருக்குது. மோடல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஸோ கவலையே இல்லை. ஸோ சேம் மாடல் தான் நம்ம வந்து என்னது இங்கே வந்து நம்ம அகாடமியில் தர மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆப் கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின் போஸ்ட் ஆயிரும். அண்ட் 200 கொஸ்டினில் நீங்கள் அந்த ஆப்பில் வந்து கொஸ்டின் நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் மேலே இங்கிலீஷில் இருக்கும், கீழே தமிழில் இருக்கும், ஆப்ஷன் A B C D இருக்கும். நீங்கள் ஆப்பில் கிளிக் பண்ணுற மாதிரியே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரியல் டைமில் எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஒன்று சேம் தான் எழுத போகிறீங்க. உங்களுக்கு நான் ஓயாமாறு தரப்போகிறது கிடையாது. அப்போ அப்போ எக்ஸாம் எப்படி வைக்க போகிறாங்க வந்து உங்களுக்கு அந்த ஆப்பில் இருந்துங்கிறது ஓகேவா மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? லைக் யுவர் SSC எக்ஸாம் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து கொடுக்கப்பட்ட சிலபஸ். நமக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் டாபிக் நமக்கு ஸோ 27 கொடுத்துருக்காங்க சார். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10th லெவலில் கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 27 டாபிக் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பிரித்து போட்டு நம்ம என்னது டெஸ்ட்டில் என்னது வைக்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்க யூனிக் அப்போ என்ன சார் அப்படின்னா எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் வந்து நிறைய பேர் வந்து கிளியர் பண்ண முடியலை எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேரும் படிக்கிறோம். ஸோ எல்லாம் இங்கே எப்படி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான வெற்றி பெறதுக்கான ஒரு வழிமுறை என்ன வழிமுறை பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஏ ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீப் ஆன் விக் அவுட் என்னது ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ எல்லாம் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வாரம் ஒரு எக்ஸாம் படிக்கிறாங்க, அடுத்த வாரம் வேறு பேட்டர்ன் படிக்கிறாங்க, அடுத்த வாரம் வேறு படிக்கிறாங்க. அப்போ வாரம் படிச்சு என்னது அப்படியே மறந்து போயிடுறாங்க. அப்போது இங்கே எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வாரம் படிச்சமா விட்டாச்சு, செகண்ட் வாரம் படிச்சமா இது முடிஞ்சு, அண்ட் தேர்ட் படிச்சமா இது முடிஞ்சு அப்படியே போயிடுறாங்க. இப்படி நம்ம என்னது படிக்க போகிறது கிடையாது. அப்போ எப்படி சார் நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வாரம் டெஸ்ட் எழுதுறீங்க,
அண்ட் செகண்ட் டெஸ்ட் எழுதுறீங்க. அடுத்த நாள்ன்றீங்க டெஸ்ட் 1, 2 நம்ம திரும்ப எழுதுற மாதிரி இருக்கு. இட்ஸ் கால்ட் அந்த ரிவிஷன் டெஸ்ட்ன்றோம். புரியுதுங்களா? அப்போ ரிவிஷன் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப டெஸ்ட் 4, திரும்ப அடுத்த ரிவிஷன் டெஸ்ட். அப்போ ரிவிஷன் டெஸ்டிங்கில் எப்படி ஃபுல்லாக உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா மொதல் வாரத்தில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதாவது உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் படிக்கிறதுக்கான சிறந்த வழிமுறை. புரியுதுங்களா? அப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஏன் நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு மந்த்ரா அது வந்து என்னது கீப் ஆன் ரிவைசிங் பண்ணுறது தான். ஓகேவா? அப்போ டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1 வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் மாதிரி தரப்போகிறோம். நம்ம எப்போ தரப்போகிறோம் அப்படின்னா 24th தர்றோம் உங்களுக்கு. அதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 வந்து ஓகேவா சார் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் வந்து உங்களுக்கு 20 ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அது 20 ஆரம்பிக்கிற டெஸ்ட் என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டெய்லி டெஸ்ட் ஆரம்பிக்குது உங்களுக்கு. டெய்லி டெஸ்ட் எழுதுறீங்க. புரியுதுங்களா? அடுத்தது வந்து நீங்கள் ஃபுல்லாக எழுதுறீங்க யூனிட் டெஸ்ட்டு, அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபைனலானது ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போ அந்த ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீசனிங் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு 24 தான் ஆரம்பிக்குது. ஆனால் 23 உங்களுக்கு வந்து யார் இருப்பாங்க, இதுக்கு முந்தின நாள் யார் இருப்பாங்க அப்படின்னா 23/12/2024 அவங்க யார் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட் இருப்பாங்க. ஸோ டெய்லி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான் உங்களுக்கு சிலபஸ். ஓகேவா? சேம் சிலபஸ் தான். பட் எத்தனை மார்க் எழுதுவீங்க, நீங்கள் வந்து 15 மார்க்குக்கு எழுதுவீங்க. ஆனால் இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை எழுதுவீங்க, 40 மார்க் எழுதுவீங்க. அஸ்பர் உங்களோட ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி இருக்கும், 40 கொஸ்டின் நீங்கள் நினச்சிங்க, இதில் நீங்கள் 40 கொஸ்டின் எழுதுவீங்க. சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனாலஜி, கோடிங் அண்ட் டீகோடிங், டைஸ், கேலண்டர், அடுத்து யார் மிரர் இமேஜ் தான். ஸோ எல்லாமே ஈஸியான டாபிக் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 2 எப்போ வைக்க போகிறோம் அப்படின்னா 29 வைக்க போகிறோம். உங்களுக்கு படிக்கிற எத்தனை கேப் இருக்குது, அந்த 5 நாள் கேப் இருக்கும். அந்த 5 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இடையில வந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்ன டெஸ்ட் போய்கிட்டு இருக்கும், உங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட் போய்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்போ டெய்லி டெஸ்ட் என்னது உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும். அப்போ எப்பயும் போல் பார்த்தீங்க அப்படின்னா 29 அடுத்த எக்ஸாம் வைக்கிறாங்க ரீசனிங்கில் அப்படின்னா 28 உங்களுக்கு வந்து யார் இருப்பாங்க, டெய்லி டெஸ்ட் இருக்கும். அப்போ இந்த டெய்லி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் யார் சார்னா அது இவங்க தான். ஒன்ஸ் அகைன் புரியுதுங்களா? அடுத்தது உங்களுக்கு இடையில வந்து உங்களுக்கு ஒரு 5 days கேப் வரும். புரியுதுங்களா? அப்போ யார் தான் வர்றாங்க அப்படின்னா என்னது ரிவிஷன் டெஸ்ட் வர்றாங்க. இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1 and 2 இதில் கொடுத்தனது மொத்தமாக வருவாங்க சிலபஸில். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5 டாபிக், இங்கே ஒரு 5 டாபிக், மொத்தம் எத்தனை டாபிக், மொத்தம் நமக்கு இங்கே 10 டாபிக் நீங்கள் என்னது எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். எதுக்கு, ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு. இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். புரியுதுங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் டெஸ்ட் நம்பர் என்னது 3. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேட் வந்து 8 நடக்க போகுது. அப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது நீங்கள் எல்லாமே டெய்லி எழுதுவீங்க, டெய்லி டெஸ்ட் எழுதுவீங்க. டெய்லி டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டு. அப்போ நமக்கு எத்தனை தேதி நமக்கு டெஸ்ட் நமக்கு இருக்குது, 8th இருக்குதா. அப்போ நமக்கு யார் 7th யார் இருப்பாங்க, நமக்கு வந்து டெய்லி டெஸ்ட் இருப்பாங்க. அதுக்கு சிலபஸ் யார், இவங்க தான். ஓகேவா? அந்த 5 தான் உங்களுக்கு சிலபஸ் இருக்க போகுது. ஸோ கேள்வி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன வைக்கிறாங்க, ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க. ரிவிஷன் டெஸ்ட்டில் பாருங்கள் டெஸ்ட் 1, 2, 3 இந்த 3 கலந்து நீங்கள் என்னது ஓகேவா என்னது எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சிப்பீங்க சிலபஸில் 15 டாபிக் நீங்கள் என்னது முடிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? இங்கே கொடுத்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னது ஃபுல்லாக எழுதுவீங்க. 40 மார்க் என்னது எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா 18 நடக்க போகுது. அப்படின்னா டெஸ்ட் 17 பாருங்கள் 17 நமக்கு என்ன நடக்க போகுது, டெய்லி டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேவா? அப்போ டெய்லி டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டாபிக் நீங்கள் என்னது எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் 3 இது எப்போ எழுதுறீங்க, நீங்கள் 23 எழுதுறீங்க. அப்போ இதில் சிலபஸ் பாருங்கள் டெஸ்ட் 1, 2, 3, 4 இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து படிக்கிறதுக்கு இதுதான் சரியான வழிமுறை. நீங்கள் என்ன வீக் அவுட் கீப் ஆன் ரிவைசிங் பண்ணிருக்கணும் நீங்கள். புரியுதுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 5 இதை பார்த்து 28 வைக்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு 27 வைப்பாங்க டெய்லி டெஸ்ட் வச்சுருப்பாங்க. ரிமைனிங் ஒரு 6 டாபிக் இருக்கும் இந்த இடத்துல. புரியுதுங்களா? டெஸ்ட்டு 4 and 5 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை டாபிக் இருக்கும், 6 டாபிக் இருக்கும் உங்களுக்கு ரீசனிங்கில். அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணது ஃபுல்லாக முடிச்ச மாதிரி ஆயிரும். அண்ட் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4th டெஸ்ட்டு 31 ஓகேவா, ஜனவரி 31 நம்ம வைக்க போகிறோம். நம்ம டெஸ்ட் நம்ம என்னது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதுவீங்க. இட்ஸ் லைக் யுவர் ஃபுல் மார்க் டெஸ்ட் மாதிரி தான் ரீசனிங்க்கு. டெஸ்ட் 1, 2, 3, 4, 5 நீங்கள் என்னது ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் பண்ணது 3 டெஸ்ட் தர நமக்கு. ஃபுல் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 6 உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் எல்லா சிலபஸும் என்னது சேர்த்து தர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதானது உங்களுக்கு வந்து என்னது டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் எத்தனை தரோம் பார்த்தோம்னா டெய்லி டெஸ்ட்டு 5 தரோம். டெய்லி டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 20 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 20 கொஸ்டினில் 15 கொஸ்டின் அது ரீசனிங் வரும். 5 கொஸ்டின் எங்கே வருது, லாங்குவேஜில் வருது உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி டெஸ்ட்டில் நீங்கள் என்ன செய்வீங்க, வந்து ஒரு எக்ஸாமுக்கு எத்தனை எக்ஸாம் எழுதுறீங்க, எத்தனை போடுறீங்க, 15 எழுதுறீங்க கொஸ்டின். அப்போ என்ன நீங்கள் மொத்தமாக வந்து 75 கொஸ்டின் நீங்கள் என்னது சால்வ் பண்ணுறீங்க டெய்லி டெஸ்ட்டில் மட்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு நம்ம 5 தரம் டெஸ்ட்டு யூனிட் டெஸ்ட் மாதிரி. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்பர் சிலபஸ் மாதிரி நம்ம என்னது 40 கொஸ்டின் எக்ஸாம் எழுதுறோம். அப்போ ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் 40 எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா 5க்கு நீங்கள் எத்தனை போடுவீங்க, 200 நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்க கொஸ்டினை நீங்கள்.
புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் நம்மளது 4 தரம் தரோம் நம்ம 4 டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா அது 160 நீங்க என்னது சால்வ் பண்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட். நீங்க எத்தனை போடுறீங்க? 3 டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா 120 கொஸ்டின் நீங்க என்னது சால்வ் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலா என்னது கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 ஓகேவா? இங்க ஒரு 5 அண்ட் இந்த 1 செகண்ட் 5 ஓகே. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ரிவிஷன் ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின் மட்டும் நீங்க வந்து எவ்வளவு சால்வ் பண்றீங்க? 555 சால்வ் பண்றீங்க. இது போதுமான ஒண்ணு. புரியுதுங்களா? அப்ப இந்த ஃபீல்ட பொறுத்தளவு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கீப் ஆன் சால்வ் பண்றீங்க, படிக்கிறீங்க, டெஸ்ட் போடுறீங்க, தப்ப திருத்திக்கிறீங்க. அதான் உங்களுக்கு வந்து அப்ப நீங்க என்னது அப்படியே படிக்கவே ஆரம்பிக்கணும் இந்த ஃபீல்ட பொறுத்தளவு. புரியுதுங்களா? ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. டோட்டலா பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த எத்தனை டெஸ்ட் தரோம் நம்ம ரீசனிங்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா 17 டெஸ்ட் தர்றாங்க. ஓகேவா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ், லாங்குவேஜ் எல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா 32 டெஸ்ட் தர்றாங்க. ஓகேவா? அதை பத்தி நீங்க அட்மிஷன்ல பேசிக்கலாம் நீங்க. ஸோ நம்ம ரிவிஷன் சார்பா பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் சார்பா வி ஒன்லி ப்ரிவேர் 17 டெஸ்ட் தான். இது போதுமானது. 17 டெஸ்ட்ல நீங்க வந்து என்ன செய்றீங்க? 555 கொஸ்டின் நீங்க என்னது சால்வ் பண்றீங்க. இதுவே போதுமானது. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா இதான் டெஸ்ட் 1. ஸோ டெஸ்ட் 1க்கான ஓரியன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேட் வந்து 24 அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ 23ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடத்த போறாங்க அப்படின்னா they have to conduct daily டெஸ்ட் வைக்க போறாங்க. அப்போ டெய்லி டெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சேம் இந்த 5 தான் உங்களுக்கு வந்து சிலபஸ்ல வரப்போகுது. ஓகேங்களா? அது எத்தனை கொஸ்டின் வைக்க போறாங்க? 20 கொஸ்டின் வைக்க போறாங்க. அந்த 20 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் என்னது ரீசனிங், 5 கொஸ்டின் என்ன வைக்க போறாங்க? லாங்குவேஜ் வைக்க போறாங்க. இவ்வளவுதான். சேம் தான் சிலபஸ் உங்களுக்கு. அப்போ அனாலஜி, கோடிங் அண்ட் டீகோடிங், டைஸ், கேலண்டர் அண்ட் யாரு மிரர் இமேஜ் 5மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 வரக்கூடிய சிலபஸ் உங்களுக்கு. ஸோ குரூப் 1 வரக்கூடிய சிலபஸ் இருக்குல்ல, அதாவது நீங்கள் வந்து பார்க்குறீங்க டைஸ்ன்றதெல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனாலஜி எங்க சார் நான் படிக்கிறது? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெஸ்ட்டுக்கான நம்ம வந்து என்ன பார்க்குறோம்? நம்ம ஓரியன்டேஷன் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதாவது எங்க படிக்கணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் பார்க்குறோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனாலஜி. ஸோ அனாலஜி நான் வந்து எங்க சார் படிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹவ் டு ஸ்டடி யுவர் கிளாஸ் நோட்ஸ். ஓகே, நம்ம கிளாஸ் நோட்ஸே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீக்லி டெஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்போம் நம்ம. அடுத்தது டெய்லி டெஸ்ட் மெட்டீரியல். இதுவே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வந்து கிளாஸ் நோட்ஸை படிச்சிருங்க ஃபுல்லாகவே. நம்ம கொடுத்த கிளாஸ் நோட்ஸ்லேயே தெளிவாக விஷயங்கள் கொடுத்துருப்போம். எப்படி பேசிக்ஸ் படிக்கிறது, எப்படி ட்ரிக்ஸ் படிக்கிறீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜியில் கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்க, அது நம்ம என்னது ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா என்னது வீக்லி டெஸ்ட் மெட்டீரியல், ஃபைனலாக யாரு டெய்லி டெஸ்ட் மெட்டீரியல். நீங்கள் என்னது இந்த ஆர்டரில் பாருங்க, அதான் சரியாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் சேர்ந்துருப்பாங்க, புதுசாக சேர்ந்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். சார் நான் சார் டெஸ்ட் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன், என்கிட்ட கிளாஸ் நோட்ஸோ வீக்லி டெஸ்ட்டோ டெய்லி டெஸ்ட்டோ இல்லை சார் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் கிளாஸ் அக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து கிளாஸ் நோட்ஸு வீக்லி டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் கொடுத்துருவாங்க அகாடமி சார்பாக. இல்லை சார் நான் வந்து கிளாஸ் அக்சஸ் பண்ணலை, நான் வந்து டெஸ்ட் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கேன் அப்படிங்கல நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்ற புக்கு. யார் புக் அப்படின்னா ஆர் சர்வால் புக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த புக்கெல்லாம். ஓகேவா? ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 செக்ஷன் 1ல் சாப்டர் 2 தான் யார் நமக்கு அனாலஜி. ஓகேவா? நான் தெளிவாக கொடுத்துட்டேன்ப்பா. என்ன புக்கு? பார்ட் 1 செக்ஷன் 1 சாப்டர் 2 இந்த டாபிக் உங்களுக்கு இருக்கும் போது நீங்கள் அங்கே போய் படிச்சுக்கலாம் அந்த டாபிக்ஸை. புரியுதுங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா வாட் டு ஸ்டடி. சார் தான் நீங்கள் படிக்க போகிற டாபிக் அனாலஜி. இந்த அனாலஜியில் வாட் டு ஸ்டடி நீங்கள் என்ன சார் படிக்க போகிறேன் அப்படின்னா லெட்டர் அனாலஜி படிக்க போகிறீங்க. புரியுது? ஃபர்ஸ்ட் அனாலஜி அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகேவா? அனாலஜின்றது யார் ஃபர்ஸ்ட் தமிழ் என்னப்பா அதுக்கு வந்து அர்த்தம் ஒப்புமைன்னு சொல்லுவாங்க. ஒப்புமை அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நம்ம என்னது கம்பேர் பண்ணுறதை யார் நமக்கு வந்து அனாலஜி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ லெட்டர் அனாலஜி, நம்பர் அனாலஜி, வேர்டு அனாலஜி, ஃபிகர் அனாலஜி, நீங்கள் என்னது 4 விஷயங்களை படிக்க போகிறீங்க. இந்த 4ல் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் அனாலஜி என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதுக்குன்னு ஒரு சில பேசிக்ஸ் இருக்கும். அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்டடி. சார் நான் இதெல்லாம் படிக்க போகிறேன், எப்படி சார் நான் படிக்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்குது லெட்டர் அனாலஜி, அதை படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன அதோட பேசிக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னப்பா பேசிக்ஸ் இருக்குது அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்குன்னு ஒரு பேசிக்ஸ் இருக்கும். நம்ம பேசிக்ஸ் நம்ம கிளாஸில் கொடுத்துருப்போம். நம்ம எப்படி வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்டுக்கு நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்போ நமக்கு என்னது பேசிக்ஸ் கொடுத்துருக்கோம், ட்ரிக்ஸும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ பி சி டி இ அப் டு பார்த்தீங்க அப்படின்னா எல் எம் வரைக்கும் நீங்கள் இந்த பக்கம் எழுதிருப்பீங்க. அடுத்த என்ன செய்வீங்க? என்ன வந்து கீழே எழுத ஆரம்பிங்க. ஓ அப் டு பார்த்தீங்க அப்படின்னா நினச்சி இங்கேருந்து நம்ம வந்து எக்ஸ் ஒய் இசட் நம்ம என்னது இந்த மாதிரி நம்ம என்னது எழுதிருப்போம் நம்ம. ஓகேவா? அவள் மேலே பார்த்தீங்கன்னா 13 லெட்டர், கீழே எத்தனை இருப்பாங்க? 13 இருப்பாங்க. ஏன் சார் இந்த மாதிரி எழுத சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ ஏ பாருங்கப்பா 1, பி 2, சி 3, டி 4, இ 5, எல் 12, எம் 13, என் 14, ஓ எத்தனை 15, இது நமக்கு 24, 25, 26. அப்போ இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு நம்பரோட பொசிஷன் தெரிஞ்சிடும். அப்போ ஏன்னா எத்தனை பொசிஷன்? 1 தான். பி எத்தனை பொசிஷன்? 2 தான். சீனா பொசிஷன் எத்தனை? 3.
அப்போ உங்களுக்கு வந்து என்ன தெரியும், ஒரு நம்பருடைய ஒரிஜினல் பொசிஷன் தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க, சம்டைம்ஸ் வந்து இந்த ஹவ் டு ஆஸ்க் ஆப்போசிட் கேட்பாங்க பொசிஷன். அதாவது ஆப்போசிட்னா என்ன பண்ணா இஸ் ஏ ரிவர்ஸ் ஆர்டர்பாங்க. ஸோ அதான் சார் ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னா, இப்போ ஏவோட என்னது ரிவர்ஸ் ஆர்டர் யாருப்பா 26. நீங்கள் இந்த இதில் போட்டு பாருங்கள், ஏ 26 வரும், பி என்ன வரும் 25 வரும், சி என்ன வரும் 24 வரும். அப்போ நீங்கள் எந்த ஒரு ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பருடைய ஒரிஜினல் பொசிஷன் தெரிஞ்சிடும். அதோடைய ரிவர்ஸ் ஆர்டர் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ரிவர்ஸ்னா ஆனது தலைகளாக நம்ம போடுமா, நம்பர் போடுமா 26 25 அந்த அந்த தெரிஞ்சிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆப்போசிட் நம்பர்னா யாருப்பா, ஏக்கு ஆப்போசிட் யார் இசட்டு, பிக்கு ஆப்போசிட் யார் ஒய், சிக்கு ஆப்போசிட் யார் எக்ஸு. இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஏபி இஸ்ட்டு சரி ஒரு கேள்வி கேட்க என்ன எப்படி கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஏஇசட் இஸ்ட்டு பிஒய் இங்கே கொடுத்துருவாங்க, இஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேட்டிருப்பாங்க சிஎக்ஸ் கொடுத்துருந்தது கேள்வி. இந்த மாதிரி அவங்களுக்கு என்னது கேள்வி கேட்பாங்க. இதான் பார்த்தீங்க அப்படின்னா அனாலஜி கொஸ்டின். அப்போ கவனிங்க, ஏக்கு ஆப்போசிட் யார் இசட், பிக்கு ஆப்போசிட் யார் ஒய், சிக்கு ஆப்போசிட் யார் எக்ஸு. அப்போ பாருங்கள் அடுத்த யார் சார் வந்திருப்பாங்க, டி வந்திருப்பாங்க. டிக்கு ஆப்போசிட் யாருப்பா டபிள்யூ வந்திருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்னது ஆன்சரை ஈஸியாக போடுறதுக்கு இது யூஸ் ஆகும். இதுதான் பேசிக்ஸ் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஆர் புக்கில் இந்த ஆங்கிளில் கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் கொடுத்துருப்பாங்க, அவங்க சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி படிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் நோட்ஸே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ நீங்கள் இந்த பேசிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா சார்? வேறு என்ன சார் பார்க்கணும் இதில் நான் அப்படின்னா, இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ட்ரிக்ஸ் படிக்கணும். நீங்கள் ட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு எம் எழுதி என் டு இசட் எழுதி அந்த ஆர்டரில் போவாங்க. ஒரு பேர் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏனா 1, பினா 2 அண்ட் சி 3, டினால உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு சில விஷயங்கள் போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்பர் இப்போ ஜே நமக்கு நம்பர் தெரியாது, கே நம்பர் தெரியாது, கியூ ஆர் எஸ் நமக்கு நம்பர் தெரியாது. அதை படிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன தரோம், நம்ம ட்ரிக்ஸ் தர்றோம். இப்படி தான் ட்ரிக்ஸ் தர்றீங்க அப்படின்னா பேசிக்ஸாக நமக்கு தெரியும். ஈஜோட்டி தெரியும், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈஜோட்டி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா யார், 5th ஆர்டர் நம்பர்ஸ். இங்கே 5 வரும், 10 வரும், 15 வரும், 20 வரும், 25 வரும். இதுக்கான நம்பர்ஸ். இது எப்படி சார் நம்ம தர்றோம் அப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க, இதில் எப்படி சார் நம்ம ட்ரிக்ஸ் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற. இப்போ 5க்கு யார் வர்றாங்க, எப்படி படிச்சுக்கலாம், 5 பஸ் வருமா, ஒரு காமெடி வருமா, அப்படி படித்த ட்ரிக்ஸ் நம்ம. அப்போ பாருங்கள், இப்போ ஜி அப்படின்றதுக்கு என்னப்பா நம்பர் வரும், 7 வரும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 7G ரெயின்போ காலனி படம் இருக்கா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஜிக்கு யார் 7 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 8க்கு என்ன சார் வருது, ஹைட்டு 8 ரைமிங்கா, ஹைட்டு 8 அப்படி படிச்சுக்கலாம் நீங்கள். இப்போ 10க்கு என்ன சார் நம்பர் வருது அப்படின்னா ஜே எப்படி சார் படிச்சுக்கலாம், நம்ம ஜியோ சிம் யூஸ் பண்ணுறோமா, நம்ம என்ன சிம் யூஸ் பண்ணுறோம், ஜியோ சிம் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜியோவில் ஐஓ பார்க்க எப்படி இருக்குது, 10 மாதிரி இருக்குது. அப்போ ஜேக்கு எத்தனை 10. புரியுதுங்களாப்பா? அடுத்த என்னப்பா படிக்கிறோம் நம்ம பாருங்கள், கேக்கு எத்தனை 11. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கிழவன். நம்ம ஊரில் சொல்லுவாங்களா வயசானவங்க, நம்ம வந்து எப்படி சொல்கிறோம், நம்ம கிழவன் சொல்கிறோம். அதர்வைஸ் அது கிங்ஸ் 11 பஞ்சாப்னு டீம் இருந்துச்சா, நம்ம அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண அவசியமே இல்லை, ட்ரிக்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, இதை நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் அனாலஜிக்கு நீங்கள் என்னது படிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்து பார்த்தா நம்பர் அனாலஜி. சார் நம்பர் அனாலஜி பொறுத்தவரை நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் படிச்சிடணும். நீங்கள் ஸ்கொயர் நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பருக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம எப்படி நீங்கள் பார்க்கணும் நம்ம ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம் கிளாஸில். அடுத்து கியூப் நம்பர் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ். இதெல்லாம் படித்தேன் சார் அப்படின்னா அடுத்து என்னது நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா ஃபிபோனாசி படிச்சிருப்பீங்க, சீரிஸ் படிச்சிருப்பீங்க, ஃபிபோனாசி சீரிஸ் அது நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபிபோனாசி சீரிஸ் இது நம்ம கிளாஸில் அப்படியே டீச் பண்ணாது இதெல்லாம் விஷயங்கள். ஓகேவா, அடுத்து வேர்ட் அனாலஜியை பொறுத்தவரை நானே உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஒரு கண்ட்ரி அதோட கேபிட்டல் படிச்சிருப்பீங்க, ஒரு கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற கரன்சி படிச்சிருப்பீங்க, அண்ட் ஒரு சயின்டிஃபிக்கில் ஒரு இது வேல்யூ கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கரண்ட் அப்படின்னா நம்ம வந்து எப்படி அளக்குறோம், நம்ம ஆம்பியரில் அளக்குறோம். புரியுதுங்களா, வோல்டேஜ் நம்ம என்னது அந்த இது இருக்குல்ல விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நாங்கள். ஓகேவா, அது நீங்கள் படிச்சுக்கலாம். வேர்ட் அனாலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வேர்ட் அனாலஜினாவே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிகரல் அனாலஜின்றது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் நம்ம என்னது படிச்சுக்கிறா நமக்கு பிரச்சனையே இல்லை. இது படிக்கிறதுக்கு ஒரு விஷயங்களும் கிடையாது. நம்ம கிளாஸில் பார்த்த விஷுவல் ரீசனிங்கே போதுமானது இதுக்கு. யாருக்கு, ஃபிகரல் அனாலஜிக்கு. புரியுதுங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது உங்களுக்கு வந்து ஆர்எஸ்ஆர் புக்லேயும் இருக்குது, நம்ம கிளாஸ் நோட்ஸ்லேயும் இருக்குது. இவ்வளோ தான் நீங்கள் எழுது படிக்கிற விஷயங்கள் இவ்வளோ தான்ப்பா. புரியுதுங்களா? இது மட்டும் நீங்கள் படித்தானது போதுமானது. சார் நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணல சார், நான் வந்து இது மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார், எப்படி சார் நான் படிக்க போகிறது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் நடத்துகிற டீச் பண்ண வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியோட என்ன சேனலில் இருக்குது. நீங்கள் என்னது அங்கேயே பார்த்துக்கலாம். எப்படி நம்ம கோடிங் டி கோடிங்க்கு எப்படி ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம், எப்படி பேசிக்ஸ் கொடுத்துருக்கோம், அது நீங்கள் என்னது அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்கள் யூடியூப்பில் அவைலபிள் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் போய் அங்கே போய் என்னது பார்த்துக்கலாம் இந்த கிளாஸை மட்டும்.
புரியுதாப்பா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங்மே பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா கிளாஸ் நோட்ஸ் படிச்சிருங்க. தென் அது வீக்லி டெஸ்ட்டை படிச்சிருங்க. ஃபைனலானது நம்மளுடைய டெய்லி டெஸ்ட்டை படிச்சிருங்க. இது மட்டும் போதுமானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே இது நான் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன் சார் அப்படின்னா டெஸ்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ் சார் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஆர்எஸ்எல் புக்கில் ஓகேவா சேம் புக்லேயே பார்த்தீங்கன்னா பார்ட் 1 செக்ஷன் 1ல் சாப்டர் 4ல் கொடுத்துருக்காங்க ஹெட்டிங். ஓகேவா? தெளிவாக பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் என்னதான் சார் நான் படிக்கணும் வாட் டு ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ரைஸ் பண்ணி நம்ம பண்ணது 5ஆக கொடுத்தோம் கிளாஸில். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் கோடிங், அடுத்து நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் கோடிங். இது நம்ம பண்ணது 2ஆக பிரித்து கொடுத்துருப்போம். நம்ம ஒன்று பிரைமரி அண்ட் அட்வான்ஸ் பண்ணது 2ஆக பிரித்து கொடுத்துருப்போம். அண்ட் டெசிஃபரிங் தி மெசேஜ் கோட். அடுத்தது நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் கோடிங் பார்த்தோம். நம்ம ஃபைனலாக என்ன பார்த்தோம்? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் யார் சப்ஸ்டிஷன் பார்த்தோம் நம்ம. ஓகே, இவ்வளோ தான். இந்த 5 டாபிக் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம கிளாஸில். இதுவே உங்களுக்கு போதுமானது. ஓகே, இதில் நான் வந்து எப்படி சார் படிக்கணும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பேசிக்ஸ் படிச்சிருங்க. என்றைக்குமே விஷயத்துக்கு எது முக்கியம்? பேசிக்ஸும் அதோட ட்ரிக்ஸும் படிச்சிருங்க. ஸோ பேசிக் அண்ட் ட்ரிக் வந்து மாறவே மாறாது லெட்டர்ஸ்க்கு. எப்பயும் போல் நீங்கள் வந்து A to M அண்ட் N to Z போட்டிருப்பீங்க. அந்த பேசிக்ஸ் தான் அது இங்கேயே உங்களுக்கு வரப்போகுது. யாருக்கு? லெட்டர்ஸ் கோடிங்க்கு. இப்போ நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு எதில் பார்த்த மாதிரி இருக்கும்? நமக்கு வந்து ஈஸியாகவே இருந்திருக்கு நமக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் கோடிங்கில் இப்போ என்ன பண்ணுறாங்க? நமக்கு ஜம்ப் அப்படின்ற வார்த்தை கொடுத்துட்டாங்க. இப்போ ஜேக்கு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வந்து 1 கொடுத்துட்டாங்க. இது 2, இது 3, 4 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கேட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா 5, 6, 7 கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? இந்த 2 இதை பேஸ் பண்ணி எனக்கு கப் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணி கேட்டிருக்காங்க. புரியுதாப்பா? ஜம்புக்கு 1, 2, 3, 4 கொடுத்துருப்பாங்க. கேட்டுக்கு 5, 6, 7 கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன கேட்டாங்க? இதை பேஸ் பண்ணி கப் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணி கேட்டிருப்பாங்க நம்மகிட்ட. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஜேக்கு 10 வரணும், யூக்கு 21 வரணும், எம்னா 13 வரணும், பி நமக்கு என்னப்பா வரணும்? 16 வரணும். ஓகேவா? சி 3 வரணும், ஏ 1 வரணும், டி நமக்கு என்ன வரணும்? 20 வரணும். இதெல்லாம் மட்டும் சொல்லி பண்ணணும் எப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அப்போ அந்த ஆர்டரில் இவங்க கொடுக்கல, இவங்க ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க லெட்டர்ஸ் அப்படின்னா அப்போ சேம் பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சி என்ன வருது? 5 வருது. யூ என்னப்பா வருது? 2 வருது. பி என்ன வருது? 4 வருது. அப்போ ஆன்சர் அப்படியே எழுதிடலாம். நம்ம என்ன போடலாம்? சினா 5 போட்டுடலாம், யூ என்ன போட்டுடலாம்? 2, அண்ட் பி நமக்கு என்னது? 4 போட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கும். ஈஸியாக கொஸ்டின் இருக்கும். இதெல்லாம் நம்ம என்னது கிளாஸில் பார்த்த பேசிக்ஸ் தான். அதை நீங்கள் எனது தெளிவாக படிச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் படிச்சிருங்க, ட்ரிக்ஸ் படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கிறப்ப சில ஓகேவா சில மெத்தட் இருக்குது. அதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு சம்மு மேலே எழுதியிருப்பீங்க, அதுக்கு ஆன்சர் எழுதியிருப்பீங்க. அப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட் நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணுங்கள். ஒரு தடவை தப்பு கிடையாது. ஓகேவா? திரும்ப என்ன செய்யணும்? மறைச்சிக்கிட்டு நீங்கள் பார்க்காம சால்வ் பண்ணுங்கள். பார்க்காம சால்வ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து டவுட்டே வர ஆரம்பிக்கும். ஏன் டவுட்டு வருது? எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன்? அடுத்து நீங்கள் என்னது உங்கள் மிஸ்டேக்கை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ பார்த்தே சம் சால்வ் பண்ணிட்டே போகாதீங்க. ரீசனிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மாதிரி லாங்குவேஜ் மாதிரி படிக்க முடியாது. இது நீங்கள் பேராசிரியர் என்னது சால்வ் பண்ண மாட்டேன், அந்த ஆன்சர் உங்களுக்கு வரவே ஆரம்பிக்கும். சும்மா பார்த்துட்டு இருந்தால் நம்ம என்னது பார்த்துட்டே இருக்கணும். நமக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடும். புரியுதுங்களா? எடுத்து நீங்கள் என்னது எழுதி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரீசனிங்கை பொறுத்தளவு. புரியுதுங்களாப்பா? இதானது இதை படிக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைஸ். ஓகேவா? இருக்கிற ஈஸியான யார்? நம்ம டைஸ் பார்த்தோம் நம்ம. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நோட்ஸ் தான். ஓகே, வீக்லி டெஸ்ட் அந்த டெய்லி டெஸ்ட் தான். அதே போதுமானது உங்களுக்கு. அண்ட் ஃபார் டெஸ்ட் பை ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எல் பார்ட் 2 ஓகேவா? பார்ட் 2ல் இங்கே செக்ஷன்லாம் கிடையாது. ஓகேவா? சிம்பிளாக பார்ட் 2ல் சாப்டர் 14 கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. டைஸ் அண்ட் கியூப்ஸ்ன்னு இருக்கும் சாப்டர். நீங்கள் என்னது அங்கே போய் டைஸ் மட்டும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான சாப்டர். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் இது வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் சார் நான் கிளாஸ் பார்க்கல சார் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னா யூடியூப்ல இருக்கும். ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கிளாஸுமே எனக்கு நம்ம இதில் இருக்காது. ஓகே, யூடியூப்ல இருக்காது. ஸோ ஒரு சில கிளாஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க யூடியூப்ல. நீங்கள் ஃபுல் கிளாஸ் வேணும் சார் நான் ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னா அட்மிஷன் டீமை கேளுங்க, கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ கவனிங்க, நான் வந்து என்ன சார் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் டைஸ் இருக்குது. டைஸை நம்ம 2ஆக பிரிச்சிருக்கோம். ஒன்று யாருன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ், இன்னொருத்தங்க யாருங்க? ஜென்ரல் டைஸ். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், டாட்ஸ், லெட்டர்ஸ், கலர்ஸ் இது படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்டட் டைஸ் அல்லது ஓப்பன் டைஸ் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கிளாஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பைலிங்குவலாக இருந்திருக்கும். தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ அவங்க என்னது படிக்கிற மாதிரி இருந்திருக்கும் கிளாஸ் உங்களுக்கு. ஸோ அன்ஃபோல்டட் டைஸ், ஓப்பன் டைஸ் நீங்கள் என்னது பார்க்குற மாதிரி இருக்கும். இதை நான் வந்து என்ன சார் படிக்கணும்? ஹவு டு ஸ்டடி அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன சார் பேசிக்ஸு அப்படின்னா இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா என்னது? அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைஸ்னா இங்கே பாருங்கள் 2, 4, 6ன்னு வச்சுக்கோங்களேன். இதானது டைஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்போ இந்த இதில் டைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்க கொடுக்கப்பட்ட டைஸ் கொடுத்துருவாங்க.
அவங்க வந்து நேம் கொடுத்துருவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆர் யூஸ்வல் டைஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன சார் பேசிக்ஸ் அப்படின்னா, இதுக்கு என்ன பேசிக் படித்தோம் நம்ம கிளாஸில், இந்த அடிஷன் ஆஃப் ஆப்போசிட் வில் பி 7 அப்படின்னா என்னது, எதிரே உள்ள பக்கங்களின் கூடுதல் நமக்கு வந்து 7 ஆகும். புரியுதுங்களா? என்னது அடிஷன் ஆஃப் ஆப்போசிட் வில் பி 7 அப்படின்னா என்னது, எதிரே உள்ள பக்கத்தின் கூடுதல் நமக்கு வந்து 7 ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி இதுதான் அதோட பேசிக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது ஜென்ரல் டைஸ் இருக்கும், அது நீங்கள் என்னது ஈஸியாக போட்டுக்கலாம். இதில் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, எந்த என்னது ஆப்போசிட் சைடு நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க, எதிர்பக்கம் நம்மகிட்ட கேட்பாங்க. இதான் இங்கே கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக கேள்வி கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்டட் டைஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ அன்ஃபோல்டட் டைஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஈஸியாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு என்னது ஒரு டைஸை வந்து மடிப்பு எடுக்கப்பட்டது. ஓகேவா? இந்த மாதிரி டைஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 அப்படின்னா இந்த அன்ஃபோல்டு டைஸை நீங்கள் ஃபோல்டு பண்ணால் எந்த டைஸை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும், அதாவது கேன் பி ஃபார்ம்னு கேள்வி கேட்பாங்க. எந்த டைஸை ஃபார்ம் பண்ண முடியாது, கேனாட் பி ஃபார்ம்னு கேள்வி கேட்பாங்க. வேற என்ன கேட்பாங்க, இந்த அன்ஃபோல்டு டைஸில் எதிர்பக்கம் கேள்வி கேட்பாங்க. இதுக்கு பேசிக்ஸ் ரொம்ப ஈஸி தான். நம்ம என்ன பார்த்தோம், பேசிக்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் பேஜஸ் ஆர் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்போ அப்படிங்களா 5 6 ஆப்போசிட்டில் இருக்கும். அடுத்து என்ன பார்த்தீங்க, இந்த ரெண்டை மறைச்சிக்கிறீங்க. ஆல்டர்னேட் என்னது, ஆல்வேஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர்னா 1க்கு ஆப்போசிட் 3, 2க்கு ஆப்போசிட் 4. இந்த மாதிரி நீங்கள் என்னது படிச்சுக்கிறீங்க. நீங்கள் இவ்வளோ தான் என்னது இதில் படிக்கணும் விஷயங்கள். இவ்வளோ தான் டைஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. புரியுதாப்பா? அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் மெத்தட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேலண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவலையே இல்லை. அவங்க கிளாஸ் நோட்ஸும் வீக்லி டெஸ்ட்டும் டெய்லி டெஸ்ட்டும் படித்தா போதுமான ஒன்று. ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்ற புக் இருக்குது. ஓகேவா? அது யார் புக்கு தான், மாரசோரல் புக்கு தான். அது அவங்க புக்கில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 27பா. ஆக்சுவலி அது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து வேறு எடிஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த எடிஷனில் 27 மேபி பார்த்தீங்கன்னா எடிஷன் மாற்றினாங்கன்னா பேஜ் சாப்டர் மாறுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னது 5 பேர் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் புக்கு நேம் வந்து இதுதான். ஓகேவா? என்னது குவான்டிடேட்டிவ் அப்படின்ற புக்கில் தான் வந்து சாப்டர் இருக்குது. கேலண்டர் இருக்கும். அந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பும் கொஞ்சம் கவர் ஆகி உங்களுக்கு வந்துருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஸ் மெத்தட் அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. என்னது ஆட் டே கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மெத்தடு ஆட் டே கான்செப்ட், அது நீங்கள் என்னது படிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னது டிஃப்ரெண்ட் டேட் சேம் மந்த் சேம் இயர் அப்படின்னா என்னப்பா, சேம் மந்த்து சேம் இயர்னா இவங்க வந்து யார், டேட் நேவிகேஷன். அந்த மெத்தட் நீங்கள் என்னது படிக்கிற மாதிரி இருக்கணும். யார், டேட் நேவிகேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிட்டாங்க 4th November. இதுதான் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 2007 சண்டே அப்படின்னா ஓகே 29 நவம்பர் 2007 நம்மகிட்ட என்ன டேன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ இங்கே பாருங்கள் மந்த்தும் இயரும் மாறலை, எது மட்டும்தான் மாறுறாங்க, டேட்டு மட்டும்தான் மாறுது. இது நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. இதான் என்னது டேட் நேவிகேஷன் மெத்தடு. அடுத்து சேம் கேலண்டர் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி வந்து ஒரு கேலண்டர் அப்படியே ரிப்பீட் ஆகும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியே நினச்சி அந்த கேலண்டர் வந்து அப்படியே நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா யார், மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ். இவ்வளோ தான் என்னது படித்தா போதுமானது. இதுவே உங்களுக்கு என்னது போதுமான ஒன்று. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன சார் நான் படிக்கணும் அப்படின்னா, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பேன். நான் என்ன ஃபேக்ட் கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு நூற்றாண்டின் கடைசி தேதியாக எதெல்லாம் முடியும், எதெல்லாம் முடியாத நான் கொடுத்துருப்பேன் ஃபேக்ட்ஸ். அதை நீங்கள் என்னது படிச்சுனா போதுமான விஷயங்கள். இவ்வளோ தான் இந்த கேலண்டரில் நீங்கள் படிக்க போகிறீங்க. புரியுதுங்களா? இப்போ எதெல்லாம் படிக்க போகிறீங்க, பேஸ் டே படிக்க போகிறீங்க, ஒரு நூற்றாண்டின் கடைசி நாளாக எதெல்லாம் முடியும் எதெல்லாம் முடியாது படிக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எதெல்லாம் முடியும் அப்படின்னா 0 1 3 5 அப்படின்னா யாருப்பா, ஃப்ரைடே முடியும், வெனஸ்டே முடியும், மண்டே முடியும், சண்டே முடியும். இப்போ யாரெல்லாம் முடிய மாட்டாங்க, சாட்டர்டே தேர்ஸ்டே டியூஸ்டே அவங்க வந்து முடிய மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு நூற்றாண்டின் கடைசி நாளாக த லாஸ்ட் டே ஆஃப் செஞ்சுரி கெனாட் பி சாட்டர்டே, கெனாட் பி தேர்ஸ்டே, கெனாட் பி டியூஸ்டே. அப்போ இதெல்லாம் அதை வந்து கடைசியாக முடிய மாட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான்ப்பா. அது போக லீப் இயர் பார்க்குறது மெத்தட் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? அது நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதானது கேலண்டரில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. அண்ட் ஃபைனல் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனல் வந்து மிரர் இமேஜ். ஸோ ஈஸியஸ்ட் டாபிக் இருக்கிறதுல ஈஸியானது யாருன்னா இவங்க தான், மிரர் இமேஜ் தான். ஓகேவா? இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் இதுவே போதுமான விஷயங்கள். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா படிக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் புக்கில் பார்ட் 2ல் சாப்டர் 5ல் பாருங்கள், உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? அந்த மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு சிலபஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி தே கிவன் மிரர் இமேஜ் தான். இதுவே உங்களுக்கு போதும். எக்ஸ்ட்ராலாம் படிக்காதீங்க, வாட்டர் இமேஜ்லாம் போய் படிக்காதீங்க. சிலபஸ் வந்து யார் மிரர், அது மாதிரி இது படித்தா போதுமான இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, லெட்டர்ஸ் படிப்பீங்க, நம்பர்ஸ், சிம்பிள்ஸ், பிக்சர்ஸ், அடுத்தது கிளாக்ஸ்.
நமக்கு என்னது கிளாக்கையும் கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் என்னது படிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. சார் இதை வந்து எப்படி சார் நான் படிக்கணும்? ஹவு டு ஸ்டடி சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் படிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன சார் பேசிக்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் எந்த லெட்டர்லாம் மாறாது, அப்படியே சேமாக வரும் பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் ஒரு 11 லெட்டர் நமக்கு என்னது மாறவே மாறாது. அதாவது பார்த்தீங்கன்னா, மாறாதுன்னா எப்படி அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தாலும் என்னது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட இது இருக்குல்ல மிரர் இமேஜ், அது எப்படி தான் இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னது மிரர் இமேஜில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நமக்கு என்னது ஜென்ரலாக அப்படி இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ எத்தனை லெட்டர் இருக்குது? 11 இருக்குது. அவங்க யாரெல்லாம்ப்பா? ஏ, ஹச், ஐ, ஓ, ஓகேவா? எம், இவங்களாம் மாறவே மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இவங்களாம் என்னது மாறவே மாட்டாங்க. பிக்சர்லேயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, என்னது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இவங்கலாம். அப்போ இவங்களாம் என்னது மாறாத விஷயங்கள். இதே நீங்கள் படிச்சுக்கணும். நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னது ரெண்டு நம்பர் உங்களுக்கு மாறவே மாறாது. அந்த நம்பர்லாம் யாருன்னா 0வும் 8 என்னது உங்களுக்கு வந்து மாறவே மாறாது. ஸோ இவ்வளோ தான் நீ எனது படிக்க வேண்டியது மிரர் இமேஜில் படிக்கக்கூடிய பேசிக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுற மெத்தட் சொல்லி பண்ணணும். எப்படி சொன்ன மெத்தட் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சின்னு வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஎன்பிஎஸ்சின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த வார்த்தைக்கு ரைட் சைடில் வலது பக்கத்தில் கண்ணாடி வச்சுருந்தோம் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சியோட நம்ம வந்து என்ன கேள்வி கேட்பாங்க? கண்ணாடி படம் கேட்பாங்க நம்மகிட்ட. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பின்பம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வார்த்தையை ஜஸ்ட் நீங்கள் என்னது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணால் போதுமானது. இந்த அச்சு வந்துச்சா சைடில், இதானது உங்களுடைய மிரர் இமேஜ். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான்ப்பா. ஜஸ்ட் நீங்கள் என்னது எழுதுறீங்க, எந்த பக்கம் வைக்கிறாங்க பாருங்க மிரர். ஓகேவா? மிரர் வந்து இந்த பக்கம் வைக்கிறாங்க ரைட் சைடுனா, நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் என்னது ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் நீங்கள் என்னது ஃபோல்டு பண்ணுறீங்க. இந்த பக்கம் அச்சு, இவங்க தான் யார்? அதோடைய மிரர் இமேஜ். இது என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய ரெஃப்ஷீட் கொடுப்பாங்க உங்களுக்கு எக்ஸாமில். அந்த ரெஃப்ஷீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எட்ஜில் நீங்கள் என்னது எழுதி ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கணும். இவ்வளவு தான். ஓகேவா? இதிலே பார்த்தீங்கன்னா கிளாக் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா பண்ணது இந்த பாருங்கள் கிளாக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே, என்ன கொடுப்பாங்கன்னா, ஓகேவா, கடிகாரமானது கண்ணாடியின் வழியே பார்க்கும்போது 9 மணி 30 நிமிடத்தை காட்டுகிறது எனில் அந்த கடிகாரத்தின் உண்மையான நேரம் என்ன கேள்வி கேட்பாங்க நமக்கு. சார் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? அப்போ என்னது மிரரில் பார்த்தா நமக்கு என்னது டைம் எப்படி காமிக்குதான். அப்போ அப்போ நம்ம வந்து என்ன கேள்வி கேட்பாங்க? அதனுடைய உண்மையான டைம் நம்மகிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க? அப்படி என்ன செய்யணும்? எப்பயும் போல் அதை படத்தை வரைஞ்சிருங்க, இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்பர்ஸ் போட்டுறாதீங்க, குழப்பி விட்டு வைக்கானது. நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள், தெரிஞ்ச போய் பாருங்கள். இது 12 மணி, இது 3 மணி, இது 6, இது 9 மணி. அப்போ பாருங்கள் 1 2ங்களா பண்ணுது. 2க்கும் 3க்கு முள்ள பெருக்குச்சு, சின்ன முள்ளு முள்ள பெருக்கு சின்ன சின்ன முள்ளு சென்டரில் இருக்க மாதிரி இருக்குது. பெரிய முள்ளு எங்கே காமிக்குது? 6 பார்த்து காமிக்குது. அப்போ கண்டிப்பாக மணி எத்தனை? 6:30 மணி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது மணி எத்தனை? 9:30. அதோட உண்மையான டைம் என்னது? அதோட உண்மையான டைம் உங்களுக்கு வந்து உண்மையான டைம் வந்து கேனது வந்து 2:30. இதானது அதுக்கான ஆன்சர். இவ்வளோ தான் நீங்கள் என்னது படிக்கிற மாதிரி இருக்குது. இதான் படிக்கக்கூடிய பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாமை பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்கள் நினச்சலாம், நீங்கள் வந்து டிஸ்கஷனில் கேட்டுக்கலாம் நீங்கள். அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார் நான் இதான் சார் போடுறேன், நான் டெஸ்ட் வச்சு தான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட்டை என்னது கிளியராக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஜாயின் பண்ணி சார் இந்த மாதிரி நான் வந்து கிளாஸ் வாங்கியிருக்கேன் சார், நான் வந்து ரெக்கார்டிங் கிளாஸ் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னா, டவுட் எப்படி சார் கேட்கலாம் அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் அதாவது எனது வீக்லி 2 வைஸ் நான் வந்து எங்கள் அகாடமிக்கு வருவேன். நீங்கள் அன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் நேரில் வந்து டவுட் என்ன கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்தர் டவுட் இருந்தால் நீங்கள் என்னது நேரில் வந்து கேட்டுக்கலாம். அட்மிஷன் சம்மந்தமாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அகாடமி நீங்கள் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்டுக்கலாம். ஓகேப்பா? தேங்க்யூப்பா. ஸோ எக்ஸாம் பெஸ்ட்டாக பண்ணிட்டு வாங்க. நம்ம டிஸ்கஷனில் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.